ஈரான் தற்போது கர்த்தார் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அண்மை தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தார் நாட்டை பொறுத்தவரை மத்திய கிழக்கில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் பரப்பளவுல மிகப்பெரிய அளவிலான ஒரு நாடு, ராணுவ பலத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு நாடு கர்த்தார் அல்ல, மிகச்சிறிய அளவிலான ஒரு நாடாக இருக்கிறது. பரப்பளவுல அந்த பெர்சியன் வளைகுடாவின் அந்த கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அந்த நாடை பொறுத்தவரை ராஜாங்க ரீதியில் மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. அந்த நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளத்தை தற்போது ஈரான் தாக்கியிருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த வீடியோக்கள் எல்லாம் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அந்த ஏற்கனவே இஸ்ரேலை தாக்க பயன்படுத்திய பலஸ்டிக் வகை மிசைலை பயன்படுத்தி தான் தற்போதும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த ஏவுகணை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 17,000 கிலோமீட்டர் வேகத்துல ஹைப்பர்சானிக் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் அதிவேகமாக சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்டவையாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 2,000 கிலோமீட்டரை வெறும் 7 நிமிடங்கள்ல கடக்கக்கூடிய வகையிலான அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாக இருக்கிறது. அந்த வகை ஏவுகணையை பயன்படுத்தி தான் தற்போது தாக்குதலும் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறன. அது மட்டுமல்லாமல் கர்த்தார் நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய தோஹா நகரின் அருகேயும் இந்த தாக்குதல் என்பது நடந்திருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வருகின்றன. ஏன் இந்த தாக்குதல் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், அமெரிக்கா படைத்தளங்கள் அருகில இருந்தால் ஈரானுக்கு அது வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கும். அதாவது அந்த தளங்கள்ல இருந்து எளிதாக அமெரிக்கா ஈரானை மீண்டும் ஏற்கனவே பார்த்தோம் தற்போது இந்த போர் பதற்றம் கர்த்தார் நாட்டிலும் இருக்கக்கூடிய நிலையில கர்த்தாரில் இருந்து சைலேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். போர் பதற்றம் எப்படி இருக்கு? அங்க தாக்குதல் நடத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க சேஃபா இருக்கீங்களா? நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி சார் இருக்கு தாக்குதல்? வணக்கம். நான் இங்கே தான் இருக்கேன் ஃபேமிலி கூட ரொம்ப வருஷமா. இப்போ என்னன்னா சடனா நைட்டு நாங்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கோம். ஏர்போர்ட்டில் நான் வேலை செய்கிறேன். ஏர்போர்ட்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி ஏர்போர்ட் பேஸ்லாம் மூடிட்டாங்கன்னு சொல்லி, ஏர்போர்ட் இன்கமிங் அவுட் கோயிங் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி. அப்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நாங்கள்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா மேலே ஃப்ளேர் ஃபுல்லாக பறந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேஸில் எல்லா இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் ஒருத்தரும் கூப்பிட்டு கேட்டோம். எங்கள் வீட்டுக்கு மேலே ஃபுல்லாக ஃப்ளேர் போய் எல்லா இடத்துலையும் விழுந்து பயங்கர சவுண்டு, லைக் விண்டோலாம் அதிர்ற மாதிரி சவுண்ட் ஆகி எல்லா பக்கம் ஆச்சு. அந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியல. நாங்கள் யாரும் வெளியே போக முடியாது, அதனால் எல்லாம் வீட்டில் சேஃபாக இருக்கோம். எங்கள் ஃபேமிலி எல்லாரும் பக்கத்தில் எல்லாம் சொல்லிட்டோம், எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் என்ன நடந்துச்சு அந்த பக்கம்னு எங்களுக்கு இன்னும் நியூஸ் வந்தால் தெரியும். ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அரசு தரப்புல ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை போக சொல்லி ஏதோ அறிவுறுத்தல் இருந்துச்சா? நம்ம செய்திகள்ல கூட பார்த்தோம் அந்த மாதிரி அறிவுறுத்தல் இருந்ததா சொன்னாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க கவர்மெண்ட்ல எங்களுக்கு என்ன சொன்னா, சைரன் அடிச்சாங்க ஃபுல்லா. ஆல்ரெடி அலர்ட் சிஸ்டம் வந்துருச்சு. அண்ட் பேஸ்ல அட்டாக் பண்ண உடனே பேஸ்ல இருந்து அலர்ட் சிஸ்டம் அந்த ஃபிளேர் மாதிரி அனுப்புவாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க ஃபுல்லாக எல்லாம் சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி சேஃபாக ஏர்போர்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப தொடர்ச்சியா தாக்குதல் நடந்துட்டு இருக்கா? இல்ல நீங்க இப்ப தாக்குதல் நின்றுருக்கா இல்ல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கா சார்? இப்போ பிரசன்ட் கொஞ்சம் சைலண்டா இருக்கு. எதுவும் இல்லை, எந்த ஃபிளேரும் இல்லை, எதுவும் இல்லை. நான் வெளியே தான் நின்றுருக்கேன். ஸோ எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஆல் சேஃப், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு சவுண்டு கேட்கல. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அந்த பேஸ் கிட்ட தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கேட்டதுனால அவங்க சொன்னாங்க இப்போ எதுவும் இல்லை, சவுண்டு எல்லாம் நின்றுச்சுன்னு இருக்காங்க. தெரியாது என்ன நடக்கும்னு. சுத்தி இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி சார் இருக்கு? ராணுவ படை ஏதோ மூவ் பண்ற மாதிரி இருக்கிறதா? இல்ல அரசு தீவிரமா எல்லாரும் பாதுகாக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குதா? இல்ல சூழல் நிதானமா இருக்குதா? இங்கே ஃபுல் டிராஃபிக். என் வீட்டுக்கு வெளியெல்லாம் ஃபுல் டிராஃபிக். எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. ஆர்மியெல்லாம் வர்றதுன்னா அதுக்குன்னு தனி ரூட்ஸ் இருக்கு. இங்கே சும்மா சின்ன சின்ன லேன்லாம் போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஹைவே தான் எடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வீட்டிலேருந்து தள்ளி இருக்கிறதுனால அவங்க ஹைவேஸ்லேயே அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிப்பாங்க. அண்ட் விழுந்தது அமெரிக்கன் பேஸ்னால அந்த பேஸ் தான் மேட்ரு, அதுதான் இம்பார்ட்டன்ட். சார் அந்த அமெரிக்க பேஸ்ன்னு நம்ம சொன்னோம், அது
அது எவ்வளவு பெரிய பேஸ் சார், அதுல எத்தனை பேர் இருப்பாங்கன்றதான தகவல்லாம் ரொம்ப இதா இருக்கும், கான்பிடென்சியலா இருக்கும். நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியுங்களா அது மிகப்பெரிய ஒரு ஒரு ராணுவ தளம், அங்க இவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்த மாதிரியான செயல்பாடுகள் அங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வெளியில இருந்து பார்த்தா தெரியுங்களா? அந்த மாதிரி தகவல் நம்ம வந்து என்டையர் ஜிசிசில வந்து கத்தாரோட பேஸ் தான் வந்து அல் உதேத் அது பேரு. அது வந்து இருக்கிறது மிகப்பெரிய ட்ரூப்ஸ் கொண்ட பேஸ். அதுதான் வந்து 10,000க்கு மேல ட்ரூப்ஸ் இருக்காங்க. தெரியாது அது இதுக்கு இப்ப எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் நியூஸ்லாம் அப்புறம் தான் வரும். சரிங்க சார். அந்த இப்ப தாக்குதல் நடத்திருக்காங்க, அப்ப அந்த பேஸ்ல இருந்து ஏதோ பதில் தாக்குதல் அந்த மாதிரி நடத்தினாங்களா, இல்ல இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு எதுவும் இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை எதுவும் இடைமறிச்சு தாக்குன மாதிரி ஏதோ நமக்கு இதெல்லாம் வருது, அந்த மாதிரி இது நடந்துச்சா சார்? இல்ல இப்பதான் நடந்ததுனால எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க, பேஸ்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல, யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த தகவல் எல்லாம் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி என்ன ஆச்சு, என்ன எப்போ வந்து ஃபர்ஸ்ட் மிசைல் விழுந்துச்சு, அந்த ஃபுல் என்டையர் டீடைல்ஸ் எல்லாம் அப்புறம் தான் தெரியும். யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு எல்லாமே இதாக இருக்கும், டிஸ்ட்ராய் இருக்கும். அதனால அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க சார். நன்றி சார், நீங்க கொடுத்த தகவலுக்கு நன்றி சார். செல்வசூரியன், இப்ப இந்த அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படின்றது இது ராணுவ தளங்களை குறிவைத்தால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுத்த நிலையில ஈரான் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கு. இது அடுத்தடுத்து எஸ்கலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த ராணுவ நிலை அப்படின்றது அந்த பகுதியில் புவியியல் ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ராணுவ தளம்? நம்ம ஏற்கனவே நம்ம அங்கிருந்து கத்தார்ல இருந்து பேசக்கூடிய நபர் நம்ம இப்ப பேசியிருக்கக்கூடியவர் கூட சொன்னார், அது மிகப்பெரிய ஒரு தளமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதன் மீது தாக்குதல் என்பது கண்டிப்பாக கத்தார் அரசின் மீதான அந்த கோபத்தையும் எழுப்பியிருக்கும். அந்த மத்திய கிழக்குல மேலும் அந்த பதற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த தாக்குதல்ல நம்ம முதல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது, இன்னைக்கு மதியம் நம்ம பார்த்த செய்திகளை பார்த்தோம்னா புதின் வந்து முழுவதுமாக ஈரான் பக்கம் இருப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த அமைச்சர் கூட ஏற்கனவே ரஷ்யாவுக்கு, ஈரானுடைய அமைச்சர் ரஷ்யாவுக்கு பயணித்து அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை பார்த்த பின்னர் புதின் இது போல ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஈரான் வந்து முழுவதுமாக ரஷ்யாவின் அந்த துணை கொண்டுதான் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கலாம் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அமெரிக்கா மாதிரியான நாடை ஈரான் எதிர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ரஷ்யா போன்ற ஒரு வல்லரசின் பின்புலம் இருந்தால் மட்டுமே அது கண்டிப்பாக ஒரு சாத்தியப்படக்கூடிய விஷயம். ஏற்கனவே ஈரான் மீது அந்த அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்திய போதே சீனா அது மட்டுமல்லாமல் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது. இவங்கள இருக்கக்கூடிய இவங்களோட அந்த வரைமுறையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சீனா எப்போதும் அதிக அளவிலான இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்ன்றத வந்து இம்போர்ட்ன்றத வந்து ஈரானிடமிருந்து தான் பெறுகிறது. அதிக அளவு ஆயிலை இறக்குமதி செய்கிறது ஈரானிடமிருந்து. அதே போல துருக்கியும் ஈரானிடந்து அதிக அளவுல இந்த தொடர்ந்து பேசலாம். கத்தாரில் வசிக்கக்கூடிய தமிழர் திரு வசந்த் நம்முடன் நினைக்கிறார், அவரும் பேசலாம். சார் வணக்கம். இப்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு சார்? கத்தார் மீது அந்த ராணுவ நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு எந்த அளவுக்கு வீரியமிக்கதா இருக்கு? அங்க நீங்க என்ன பாக்குறீங்க நீங்க? அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஒரு புரிதலே இல்லாம தான் இருக்கும். திடீர்னு வந்து வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு வெளிச்சமோ அதே மாதிரி பயங்கரமான ஒரு சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. அதை கேட்டு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஏவுகணை தாக்குதலுடைய இதெல்லாமே வந்து நேரடியாக பார்க்க முடிஞ்சது, எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சது. அது எங்க வெடிக்குது, அது எங்க என்ன நடக்குது, இது கத்தாருக்குள்ள நடக்குதா இல்ல கத்தாருக்கு வெளியில நடக்குதா, இது போன்ற பல குழப்பங்கள் மக்கள் இருக்குது. அதே நேரத்துல இதுடைய அந்த அதிர்வை வந்து நிறைய பேரால வந்து உணர முடிஞ்சது. எஸ்பெஷலி இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருந்து வந்துகிட்டு இருந்த சில மக்களுடைய வாகனங்கள் வந்து அவங்களால வந்து சாலையோரத்துல வந்து அவங்க வாகனங்கள் நிறுத்தி வச்சிருக்க பட்சத்துல கூட அதோடைய அதிர்வுகள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே உணர முடிஞ்சது. நிறைய பேர் வந்து இதனால வந்து கொஞ்சமா வந்து ஒரு அச்சமுற்று தான் போயிருக்காங்க. நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா? எவ்வளவு மக்களுடைய பாதுகாப்பு ஏதாவது இப்ப பாதிப்பு சந்திச்சிருக்கா? மக்களுடைய பாதுகாப்பு எதுவுமே இப்ப வரைக்கும் எதுலயும் ஒரு பெரிய அளவுக்கு எல்லாருமே பாதுகாப்பா தான் இருக்கும். இது வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு குறைபாடெல்லாம் சொல்லவே முடியாது. ஆனா மக்களிடையிலே வந்து ஒரு
ஒரு பயம் இருக்கு நிச்சயமா வந்துட்டு. என்ன நடக்கும், இது என்ன நடக்குதுன்ற அந்த குழப்பமும் பயமும் வந்து மக்கள் இடத்துல நிச்சயமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இப்போ கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலை மீது தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்ற ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை அந்த பகுதியில் இருந்ததா தான் தகவல் வெளியா இருக்கு. அமெரிக்கன் எம்பசியும் பிரிட்டன் எம்பசியும் இதுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்களா? இல்ல அதாவது நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சில அதாவது நேரடியான செய்திகள் அப்படின்றத தாண்டி நிறைய பேருக்கு வந்துட்டு நம்மளுடைய நண்பர்கள் மூலியமா வேற துறையில இருக்கவர்கள் மூலமா வந்துட்டு சில செய்திகள் வந்தது. அதுல என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க தளவாடங்கள்ல வந்து இவர்கள் காலி செய்து விட்டார்கள், அங்க எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சில தகவல்களும். அதை தாண்டி எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்து எல்லாருமே அதாவது அமெரிக்க சார்ந்த வீரர்கள் எல்லாருமே வந்துட்டு அவர்கள் வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க, அமெரிக்கா வந்து தன்னுடைய படையை வந்து பின்வாங்க சொல்லிருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் நாங்க கேள்விப்பட்ட தகவல். ஆனா அதை தாண்டி இப்படி ஒரு தாக்குதல் அமெரிக்க தளவாடத்து மேல நடக்கும் அப்படின்றதோ எதுவுமே வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு. அதே மாதிரி இப்ப சில தகவல்கள் சொல்றாங்க, இது திரும்பவும் வந்து இப்ப அமெரிக்கா தான் வந்து அமெரிக்க தளவாடங்களை நோக்கி தான் இது குறி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப அரசுகிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கா சார்? பொதுமக்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிமிடங்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? அரசாங்கத்திட்ட இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு இதை பத்தி எந்த ஒரு அச்சமுற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான் வந்து அரசாங்கத்திட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல். ஏன் அப்படின்னா அவங்க அதற்கான முன்னெச்சரிக்கை எதுவுமே, அதாவது இதுக்குள்ள வந்து இந்த போருக்குள்ள வந்து கத்தார் அரசாங்கம் எந்த விதத்திலையும் தலையிடுதல் இல்லை அப்படின்றது மாதிரி தான் வந்து அவங்க வந்து தன்னுடைய முன்னறிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க மக்கள் இடத்துல வந்துட்டு. அதனால மக்கள் யாரும் அச்சமுறை வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. பாதுகாப்பு நலன் கருதி தான் வந்துட்டு ஈவினிங்ல இருந்து முழுவதுமா வந்து விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்குது. இன்னும் சில நாளை பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை இருக்கு. எல்லாமே வந்து பாதுகாப்பு நலன் கருதி தான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கத்தில இருந்து வந்திருக்காங்க. இப்ப அமெரிக்க நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதன் மூலமாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு? இன்னும் இது போர் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நீங்க கருதுறீங்களா? இப்போ வரைக்குமே வந்து மக்கள் வந்து என்ன குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் இன்று மாலை வரைக்குமே வந்து மக்களிடத்துல என்ன மனநிலை இருந்தது அப்படின்னா, எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நமக்கு வரப்போறது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருந்தாங்க. இன்று மாலை ஒரு 7 மணிக்கு மேல இங்க நடந்த அடுத்தடுத்த தாக்குதல்கள் அதோடைய அதாவது நம்ம நேரடியா இதுல யாரும் பாதிக்கப்படாட்டினாலும் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவுல நடக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் தாக்குதலா இருக்கட்டும், அதை எதிர் தாக்குதல்களா இருக்கட்டும், இதோடைய அந்த அதிர்வலைகளே வந்து மக்கள் இடத்துல ஒரு பெரிய பீதியை கிளப்பி இருக்கு. சார், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்தாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் நம்முடைய நினைக்கிறார். சார் வணக்கம். இப்ப கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இது அடுத்தடுத்து எதை நோக்கி பயணிக்குது? தொடர்ச்சியாக நீங்க பத்தி நிறைய பிரத்யேக தகவலை பயந்துட்டு உங்களுடைய பார்வை. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தாக்குதல் தான். ஈரான் வந்து எதிர் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. த கேம் இஸ் நாட் ஓவர் அப்படிங்கிற அந்த மெசேஜையும் சொல்லியிருந்தாங்க தேவா. அந்த அடிப்படையில கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மீது தான் அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க, தாக்குதல் முயற்சி. ஆனா இப்போதைக்கு கத்தாருடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நியூஸ்ல இது வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் announced that Qatar Air Defense successfully intercepted a missile attack targeting Al Udeid air base. அந்த ஏர்பேஸ் வந்து தாக்குவதற்கான இது நடந்த போது அது தடுத்து நிறுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் நண்பர்களும், தோஹால நிறைய தமிழர்கள் இருக்காங்க, நம்ம அங்கிருந்து பேசிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் சொல்றாங்க. இன்னும் நம்முடைய நண்பர்கள் இருக்கவங்களும் சொல்றது என்னன்னா, அவங்க எல்லாருமே அதை விசிபிளா பார்க்க முடிஞ்சிருக்குன்றாங்க. அங்கிருந்து ஈரானுடைய அந்த மிசைல்ஸ் வந்தது 8-10 இருக்கும் அப்படின்னா, எதிர்த்தாக்குதல் அதை இன்டர்செப்ட் பண்ணதுல தான் நிறைய இருந்தது அப்படிங்கிறதாகவும், பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சேதம் அப்படிலாம் ஏற்படலை. ஆனா வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய அரசினுடைய தரப்புல இருந்தும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அங்க இருக்கக்கூடிய இப்போ ஈராக்ல இருக்கக்கூடிய நம்முடைய எம்பசில இருந்தும் ஒரு தகவல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தகவல்லையும் இன் வியூ ஆஃப் தி ஆன்கோயிங் சிச்சுவேஷன், இந்தியன் கம்யூனிட்டி இன் கத்தார் இஸ் அர்ஜ்ட் டு பி காஷியஸ் அண்ட் ரிமைன் இன்டோர்ஸ், வீடுகளுக்குள்ளேயே இருக்கணுங்கிற அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. அதே போல please remain calm and follow local news, instructions and guidance provided by Qatari authorities-ங்கிறதா இருக்கு. இப்போ வரைக்கும் நிலைமை கட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கறதா சொல்றாங்க. இதுக்கிடையில கத்தார் வந்து ஏற்கனவே UAE, பஹ்ரைன்,
குவைத், சவுதி அரேபியா, ஜோர்டான் இது எல்லாமே அவங்களுடைய வான் வழியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதுக்கான ஒரு விமான பயணங்களுக்கான வழி அப்படிங்கிறது முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வான்வெளி அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கு. இந்த நாடுகள் எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்களுடைய வான்வெளியை மூடியிருக்கிறாங்க. UAE, பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, ஜோர்டான் அதோடு சேர்ந்து இப்ப கத்தாரும் அந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. அவங்களுடைய வான்வழியை மூடியிருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல இவங்களுடைய தாக்குதல்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்ப அங்கிருந்து சொல்லக்கூடிய அவங்களுடைய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் குடிமக்களுக்கும் சேஃப் ரூம்ல இருங்க அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடியதா இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சினாலும் நீங்க அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவா, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏன்னா அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க, நாங்க பதில் தாக்குதல் நடத்துவோம், அமெரிக்காவுடைய தளங்கள் எங்கெல்லாம் இங்க இருக்குதோ அதன் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வரக்கூடிய செய்திகள்ல இப்போ வந்து ஈரானுடைய ஒரு நீண்ட தூர மிசைல்ஸ், நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆனா ஒரு நடுத்தர தூர குறைந்த தூர ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு. அதே போல ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்கன்றாங்க. அந்த அடிப்படையில அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் அதனுடைய அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய தளங்கள், இதுதான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்கு அப்படின்னு தெரியுது. ரஷ்யாவுடைய உதவி பத்தி செல்வா சொல்லியிருந்தா, ரஷ்யா ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க நாங்க ஆதரிக்கிறோன்ற மாதிரி. அதே போல ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர் மெத்வதேவ் சொல்லியிருந்தார். அவர் தான் இப்போ புத்தினுக்கான ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரும் எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியதா இருக்கு. இப்போது வரைக்கும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னாலும் நம்ம இப்போ இந்தியர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நிறைய பேர் தோஹால இருக்கிறாங்க. அவர்களோடு பேசிய வரைக்கும் அவங்க வந்து இதுவரை பாதுகாப்பான ஒரு நிலை தான் இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் அவங்க நேரடியா கண்களால பார்க்க முடியுது வான்வெளியில நடக்கக்கூடிய தாக்குதல்களும் அதை முறியடிக்கக்கூடிய எதிர் தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு தேவா. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே 2-3 எச்சரிக்கைகளை கொடுத்திருக்காங்க. ஒன்று, இதுல வந்து அவங்க வந்து தெளிவாக சொன்ன ஒன்றுன்றது பதிலடி கொடுப்போங்கிறதும் நாட் எட் ஓவர் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையிலும் அந்த தாக்குதல் நடக்குது. அதே போல அவங்க சில அங்க இருக்கக்கூடிய கடல் மார்க்கமாக கச்சா எண்ணெய் செல்வதையும் தடுப்பது உள்ளிட்ட எல்லா அம்சங்களையும் ஆராயறாங்க. அதுவும் கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. நம்முடைய இன்னும் நிறைய நண்பர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அங்க தோஹால இருக்கக்கூடியவர்களும் நம்மோட இணைப்பில் இருக்காங்க. அவர்களுடையும் நீங்க பேசலாம் தேவா. நான் கூடுதல் தகவலோட உங்களோட வரேன். நிறைய விரிவான தகவலை பயந்துட்டீங்க சார். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. திரு வசந்த், இப்ப கத்தார் இந்த தாக்குதலை எப்படி கருதுறாங்க? இது அமெரிக்க நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கத்தார் கருதுமா, இல்ல கத்தாரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இது கருதப்படுமா? இல்ல, இப்போ வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது நிச்சயமாக வந்து அமெரிக்க தளவாடங்கள் மேல நடத்தப்படுற தாக்குதலா மட்டும்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க கருதுறாங்க. சார், இப்ப கத்தார் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஈராக் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா? அங்க ஒட்டுமொத்தமா இப்ப ஹமாஸ், இஸ்ரேல், அதற்கு பிறகு இஸ்ரேல், ஈரான் அப்படின்ற தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வருது. அமெரிக்காவும் உள்ள வருது, ரஷ்யாவும் உள்ள வந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புவி சார்ந்த அரசியல் அப்படின்றது கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிச்சிருக்கா? நிச்சயமா கத்தாருடைய புவி சார்ந்த அரசியல் அப்படின்றது நிச்சயமாக இதுக்கு பின்னாடி வந்து பல மாற்றங்களை சந்திக்கும் அப்படின்றதுதான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த போர் எதன் அடிப்படையில் ஆரம்பிச்சது அப்படின்றத பொறுத்து தான் வந்து எல்லாமே நடக்குது இல்லைங்களா? அதனால வந்து நிச்சயமா வந்து இந்த புவிசார் அரசியல் அப்படின்றது நிச்சயமாக ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் வரும். இப்ப நீங்க எல்லாம் இந்தியன் எம்பசியோட தொடர்புல இருக்கீங்களா? ஏன்னா ஈரான்ல இதே மாதிரி பிரச்சனை வந்தது, உடனடியாக இந்தியன் எம்பசி களமிறங்கிச்சு, ஆபரேஷன் சிந்து அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது. இப்ப கத்தார்ல எப்படி இந்தியன் எம்பசியோட நீங்க டைப்ல இருக்கீங்க? எவ்வளவு பேர் இந்தியர்கள் அங்க இருக்கீங்க? தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க? இந்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து தமிழர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1,00,000 பேருக்கு மேல வந்து தமிழர்கள் இருப்பாங்க. இந்தியர்களை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் எம்பசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அதுல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கம் வந்து எப்பயுமே வந்து எல்லாரையும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னா, எல்லா விதமான ஒரு பயன்களுக்குமே, ஏதாவது ஒரு போர்க்கால அடிப்படையா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு விபத்துகள் ஏற்படும் பட்சத்துல கூட அது வந்து நம்மளுடைய எம்பசிக்கு நம்ம யாரு, நம்மளோட டீடைல் என்ன எல்லாமே வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தாங்க.
இந்த மாதிரியான போர்க்கால அடிப்படையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து நம்ம எல்லாருமே நம்மளுடைய டீடைல்ஸை வந்து எம்பசில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ற சமயத்திலே அவங்க வந்து தெளிவா கொடுத்துட்றாங்க என்ன அந்த விஷயங்களுக்கு நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத, கான்டாக்ட் டீடைல்ஸ், மெயில் ஐடி எல்லாமே வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு நேரங்கள்ல வந்து ஏதாவது ஒரு அவசர உதவிக்கு நம்ம இந்தியன் எம்பசியை உடனடியாக நாடலாம். நிச்சயமாக நம்மளுடைய எம்பசி வந்து நமக்கு உறுதுணையா நிற்கும். இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கே தொடர்ச்சியாக வார் த்ரெட் இருக்குது. அங்கே பொதுமக்களுக்கு பங்கர் சிஸ்டம், பாதுகாப்பு, ஒரு அலர்ட் தரக்கூடியவர்களை எச்சரிக்கை ஒலி அப்படின்றது எல்லாமே ஒரு ட்ரெயின் ஆகிருக்காங்க. கத்தாரில் எப்படி இந்த மாதிரியான போர் பதற்றம் மிகுந்த ஒரு நாடா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்களா? நிச்சயமாக கிடையாது. கத்தார் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான நாடுகள் தரவரிசையில் நிச்சயமா ஒரு 10வது இடத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்புப்படி. ஏன்னா கத்தார் வந்து நிச்சயமாக வந்துட்டு அதாவது எப்படி சொல்றது, குற்றங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கத்தார் குற்றங்கள் மிக தண்டனையான கடுமையான சட்டத்திட்டங்கள்னால அதோடைய குற்றங்கள் வந்து ரொம்ப குறைய இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால நிச்சயமாக பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் இருக்கிறதுனால நீங்க சொல்ற இந்த எந்த ஒரு பழக்க வழக்கமும் எங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய நீங்க சொல்றீங்க இல்லையா பங்கர், அதே போன்று இந்த சைரன் அறிவிப்புகள், இது எதை குறிக்குது, என்ன படுது, இது மாதிரியான போர் பதற்றம் நிறைந்த ஒரு நாடு கிடையாது. இது நிச்சயமா வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்குமே ஒரு புதுவித அனுபவமா தான் இருக்கும். இந்த நாங்க பார்க்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும் எங்களுக்கு மிக புது அனுபவங்களா தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்கு? மாலை ஒரு 7 மணி அளவில் தாக்குதலை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிந்தைய நிமிடங்கள் எப்படி இருக்கு அங்கே விசந்த்? அதான் மாலை 7 மணிக்கு வந்துட்டு மாலை 7 மணிக்கு கத்தார் நேரப்படி மாலை 7 மணி, இந்திய நேரப்படி 9:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து திடீர்னு வெளியில நிறைய சத்தங்கள் கேட்குது. ஒரு விதமான வெடி சத்தம் கேட்கும் பொழுது எல்லாருக்குமே என்ன பிரச்சனை, வெளியில எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும் பொழுதுதான் தெரியுது வான்வெளி தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. அந்த வான்வெளி தாக்குதல்களை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இங்க நடக்கக்கூடிய தகவல்கள் யாருக்குமே முழுமையா தெரியாத காரணத்தினால எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சுதான் அவங்க ஒரு யூகத்துலதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி நாங்க வந்து வெளியில வந்து நிக்கிறோம். இப்ப வரைக்குமே வந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு சில கூட்டம் வந்து இன்னும் திரும்ப வீட்டுக்குள்ள போகல. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கு, என்ன நடக்கும், வெளியில இருந்தா ஒரு வேலை, அதாவது வீட்டிற்கு வெளியே இருப்பது ஒரு வேலை வந்து அது பாதுகாப்பானதா இருக்குமோ வீட்டிற்குள்ள இருப்பதை விட அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பலமாடி குடியிருப்புகள் வந்து நிறைய இருக்குதுன்ற பட்சத்துல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால நிறைய பேர் இன்னமும் நீங்க தெருவுல பார்க்க முடியுது. வழக்கத்தை விட அதிகமான நபர்கள் தெருவில் அமர்ந்திருக்கிறார்கள். சரி வசந்த் சார், நீங்க தொடர்ந்து இழுப்பிருங்க. அடுத்தாக திரு ராஜேஷ் நம்மள நினைக்கிறார். சார் வணக்கம். நீங்க கத்தார்ல எந்த பகுதியில் இருக்கீங்க? நீங்க அந்த பகுதியில் என்னென்ன காட்சியில பாத்தீங்க? மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க? பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? திரு ராஜேஷ் சார், நீங்க கத்தார்ல எந்த பகுதியில் இருக்கீங்க? இந்த தாக்குதலை நீங்க பார்க்க முடிஞ்சதா? மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? இப்ப அங்க எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுது? சார் நீங்க தான். வணக்கம். வணக்கம். நாங்க இங்க எல்லாரும் நாங்க இங்க நல்லா தான் இருக்கிறோம். நாங்க இங்க எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒன்றும் இதுல நாங்க பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறோம். எந்த இடத்துல இருக்கீங்க சார்? நீங்க இந்த தாக்குதல் நடந்த காட்சியில பார்க்க முடிஞ்சதா? இப்ப அங்க இருக்க என்ன மாதிரியான மக்கள் பாதுகாப்பு? அது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. நாங்க அந்த வான்வெளியில போற எல்லாமே நாங்களால பார்க்க முடிஞ்சது. நாங்க மக்கள் எல்லாமே ஒரு சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்கோம். இப்ப கத்தார்ல எந்த பகுதி மேல தாக்குதல் நடந்ததா கருதுறீங்க? இப்ப பாதுகாப்பு அப்படின்னா அரசு கிட்ட இருந்து என்ன அறிவுறுத்தல் வந்திருக்கு உங்களுக்கு? இல்ல எங்களுக்கு இங்க உள்ள புரோட்டோகால் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்கே உள்ள நாங்கள் இந்தியன் எம்பசி இங்கே உள்ள ப்ரோட்டோகால்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன ப்ரோட்டோகால் சார்? இந்தியன் எம்பசி என்ன ப்ரோட்டோகால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? எல்லாரும் அமைதியாக இருக்கவும், எந்த பேனிக் ஆக வேண்டாம், நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இது கத்தார் மீண்டும் பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அமெரிக்காவோட நிலைகளில் அங்கே எவ்வளோ ராணுவ வீரர்கள் இருந்திருக்க கூடும்? அது எந்த அளவுக்கு பெரிய பேஸ் சார் அது? இல்லை சார், அது ஒன்றும் அதை பற்றி தகவல் ஒன்றும் தெரியல சார். சரி, மக்கள், சாதாரண மக்கள். சரி, உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராஜேஷ். திரு வசந்த், இப்போ அந்த பேஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருந்த பேஸ் அது? அந்த இடத்துல இப்போ ஒரு இடத்துல ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது, வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் ஒரு பதற்றம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தென்கொரிய கடலோர பகுதிகளில் முழுமையாக ஒரு பெரிய படை நிறுத்தப்பட்டிருக்கும். இப்போ கத்தாரில் அமெரிக்கன் பேஸ் இருக்குன்னா அது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு முக்கியமான பேஸாக தான் கருதப்படும். அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேஸாக நினைக்கிறீங்க? அதாவது பொதுமக்களுக்கு வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி பொதுமக்களுக்கு இது பற்றிய பெரிய ஒரு தகவல்கள் வந்து வெளியில பரிமாறப்படுறது இல்லை.
அமெரிக்க தளவாடங்கள்ல எவ்வளவு பெரிய தளவாடம் அதுன்றதோ இல்ல அதுல எவ்வளவு பேர் பணிபுரியுறாங்கன்ற தகவல்கள் வந்து யாருக்குமே பொதுமக்களா இருக்கக்கூடிய நமக்கு வந்து தெரியப்படுத்துறது இல்லை. ஆனால் இங்கே பல ஆண்டுகளாக, அதாவது இங்கே எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட காலங்களில் இருந்தே வந்துட்டு அமெரிக்கர்களுடைய தளவாடம் அப்படின்றது வந்து சரியான ஒரு திட்டமிடுதலோட நிறுவப்பட்டதாக நாம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து செவிவழி செய்தியாக கிடைக்கப்பட்ட செய்திகள் தான் இது எல்லாமே வந்துட்டு. அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்காவுடைய தளவாடங்கள்ல, மிகப்பெரிய தளவாடங்கள்ல நிச்சயமா இதுவும் கத்தார்ல இருக்கக்கூடிய தளவாடமும் ஒரு பெரிய தளவாடமாக கருதப்படுது, எல்லாராலையும் கூறப்படுது ஆக்சுவலா வந்துட்டு. இப்ப கத்தாருக்கும் ஈரானுக்கும் அந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது எப்படி இருக்கு? இந்த போருக்கு முன்பு எப்படி இருந்தது, இந்த போர் ஆரம்பித்த பிறகு எப்படி மாறி இருக்கு? உங்களுக்கு ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு பார்வை கிடைச்சிருக்கு உங்களுக்கு? அதாவது இந்த போருக்கு அப்புறமாக வந்துட்டு முதல்ல இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு கத்தாருக்கும் ஈரானுக்குமான உறவு வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கக்கூடிய சூழல்ல வந்து போகவே இல்லை. அதே நேரத்துல ஈரான் வந்துட்டு இந்த போர் தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர்களுடைய நேரடியான தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியத்துல வந்து கத்தார் இருக்கப்படவே கிடையாது. அதாவது அமெரிக்கர்களுடைய தளவாடம் இங்க இருக்குது அப்படின்றதுதான் அவங்களுடைய கண்களை வந்து ஒரு உறுத்தலாக இருந்த ஒரு விஷயம். நிச்சயமா இந்த தாக்குதலுடைய பின்னணியே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தளவாடங்கள் இருக்கிறதா இருக்கு. அதன் பேர்ல தான் இப்ப இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து கத்தாரும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். இப்போ கத்தார்லேருந்து அதிகமாக கத்தார், ஈரான் இந்த நாடுகளுடைய மிகப்பெரிய பங்களிப்பு சர்வதேச பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் தான். இந்த தாக்குதல் மூலமாக எண்ணெய் விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஈரான் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு இருக்கு. கத்தாருடைய எண்ணெய் பங்களிப்பு என்ன? அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க வசந்த்? கத்தாரை பொறுத்தளவுக்கு வந்து எண்ணெய் வளங்களை காட்டிலும் இவங்க கிட்ட வந்து கேஸ் தான் வந்து ஜாஸ்தி. கத்தாரை பொறுத்தளவுக்கு கேஸ் தான் மேஜரான ரிசோர்ஸ் இவங்க கிட்ட வந்துட்டு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கத்தார் வந்து உலகக்கோப்பை 2022க்கு பிறகு கத்தாருடைய அவங்களுடைய வியாபார யுக்தி அப்படின்றதா இருக்கட்டும், அல்லது அவங்க டூரிசம் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எண்ணெயை நம்பியோ அவங்க வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை நம்பி அவங்களுடைய வருங்காலத்தை வந்து திட்டமிடுறத வந்து அவங்க வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணம் தான் இங்க தோணுது. ஏன்னா 2022க்கு அப்புறம் கத்தாருடைய கட்டமைப்புகள் எல்லாமே வந்து டூரிசம் என்கரேஜ் பண்றதுல பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி, இப்ப ஈரான் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நட்பு நாடு, ஒரு சகோதர நாடை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த தாக்குதல் கிடையாது, அமெரிக்க நிலைகளை தாக்கக்கூடியதான் எங்களுடைய பதிலடிக்கு அர்த்தமா புரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. கத்தார் தரப்புல இருந்து இதை எப்படி அணுக போறாங்க? இப்ப பதிலடிக்கு தாக்குதல் தயாரா இருக்குன்னு சொல்றாங்களா, இல்ல பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்களா திரு வசந்த்? இப்போ வரைக்குமே வந்து அரசாங்கம் வந்து எந்த ஒரு தகவல்களையுமே அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவல்களையும் வெளியிடாத பட்சத்துல நாம வந்து எதையுமே யூகிக்க முடியாது. ஏன் அப்படின்றா, கத்தாருடைய வரலாறுகள், கடந்த 5 ஆண்டு வரலாறுகளை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கத்தாருடைய முடிவுகள் வந்து எப்பயுமே வந்துட்டு நமக்கு எதிர்பாராத ஒரு முடிவுகளை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றீங்க? அதாவது இங்க வணிக ரீதியா வந்து எல்லாமே வந்து ஜிசிசியில இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே வந்துட்டு கத்தாருக்கு ஆன பொருட்களை வந்து தடுத்து நிறுத்தும் பட்சத்துல கத்தாருடைய முடிவு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு முடிவா இருந்தது. அந்த முடிவை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா கத்தாருக்கு அந்த சமயம் வரைக்குமே வந்துட்டு கத்தாருக்கு வெளியில இருந்து தான், எல்லா நாடுகள்ல இருந்தும் தான் வந்து பொருட்கள் எல்லாமே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதை வந்து பிளாக்கெட் அப்படின்னுவாங்க. அந்த பிளாக்கெட் நடக்கிற வரைக்கும் வந்துட்டு கத்தார் வந்து ஒரு தற்சார்பு வாழ்வு முறைக்குள்ள இருந்ததா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதற்கு பிறகு கத்தார் வந்து ஒரு 2017 என்று நினைக்கிறேன், அந்த சமயத்துல பிளாக்கெட் வந்ததுக்கு அப்புறமா கத்தார் வந்து ஓவர் நைட்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்பதான் வந்து அவங்களுடைய பால் உற்பத்தியா இருக்கட்டும், விவசாய பொருட்களா இருக்கட்டும், எல்லா பொருட்களையுமே கத்தார் வந்து தற்சார்பு வாழ்வு முறைக்குள்ள போகணும், எல்லாத்தையுமே இங்க விளைவிக்கணும், எல்லா நிறுவனங்களும் என்னுடைய நாட்டுல இருக்கணும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்ததே அந்த சமயத்துலதான். அந்த முடிவை யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நிச்சயமாக கத்தார் வந்து இந்த நேரத்துல நமக்கு வந்து எல்லார் இடத்துலயும் வந்து சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலதான் அவ்வளவு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா அந்த வரலாறு நம்ம திருப்பி பார்த்தோம்னா மிக ஆச்சரியமா இருக்கும். அந்த நேரத்துல கத்தார் அரசாங்கம் எடுத்த முடிவுகள் அப்படின்றது
எனக்கு அந்த முடிவுகள் தான் இப்ப வரைக்குமே வந்து எதையுமே நம்மளால வந்து ஒரு கணிப்புக்குள்ள எடுத்துட்டு போக முடியல. கத்தார் இதுதான் முடிவு செய்யும் அப்படின்றத நம்ம கணிப்புக்குள்ள எடுத்துட்டு போக முடியாததுக்கு முக்கியமான காரணம் இந்த வரலாறுகள் தான். சவால்களை கடந்து கத்தார் சரித்திரம் தான் படைச்சிருக்கு, புதிய வாய்ப்புகளை தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வசந்த். நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் செல்வசூரியன் இணைகிறார். செல்வா, இப்ப நீங்க முன்ன குறிப்பிட்டீங்க ரஷ்யாவுடைய ஆதரவுக்கு பிறகு அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்கியிருக்கு. இது ரஷ்யா கொடுத்த ஆதரவுடைய வெளிப்பாடாக எடுத்துக்கணுமா, இல்லை ஏற்கனவே திட்டமிட்ட தாக்குதலுடைய எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு அப்படின்னு எடுத்து கருத முடியுமா? அதை ஏற்கனவே ஈரானின் உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அல் கொமேனி இந்த தாக்குதல் இதோடு முடியாது, மீண்டும் கண்டிப்பாக தொடரும், அந்த அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பின்னரே அவர் இதை தெரிவித்திருந்தார். கண்டிப்பாக அமெரிக்கா மீது பதிலடி தாக்குதல் இருக்கும் அப்படின்றத தெரிவித்திருந்தார். நாம அதன் அடிப்படையில என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த தாக்குதல் ஏற்கனவே ஒரு திட்டமிடப்பட்டிருக்கும் ஈரான் தரப்புல இருந்த போதும் இந்த ரஷ்யாவின் சப்போர்ட் என்பது அவங்களுக்கு மீண்டும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருப்பதை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா தாக்குதல் நடத்தி அந்த ஈரான் மீது அந்த தாக்குதல் நடத்துவது நேற்று இரவு நடைபெற்றது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரத்திற்கு உள்ளாகவே ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு மிகப்பெரிய வல்லரசை தாக்கக்கூடிய அளவிற்கு ஈரான் துணிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது பின்னால் ரஷ்யா இருப்பதை தான் காண்பிக்கிறது. நம்ம அந்த ராணுவ பலத்தையே எடுத்து பார்த்தோம் என்றால் அமெரிக்காவிற்கு மத்திய கிழக்கிலேயே ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த ராணுவ படைத்தளங்கள் இருக்கக்கூடியதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுல இந்த கர்த்தார்ல ஒன்றும், அருகில் இருக்கக்கூடிய இந்த பஹ்ரைன் அந்த நாட்டுல 2 தளங்களும் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த தளங்கள் பொதுவாக பார்த்தோம் என்றால் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கக்கூடிய ராணுவ தளங்களாக இருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது இந்த ராணுவ தளங்கள் மீது தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஈரான் தரப்புல இருந்து ஒரு தகவல் என்பதும் வெளியாகி இருக்கிறது. அதாவது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருப்பது அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது மட்டும்தான், கர்த்தாரின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்கிற ரீதியிலான ஒரு அறிவிப்பை ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது அமெரிக்கா மட்டுமே எங்களது எதிரி, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களது சகோதர நாடுகள் எதுவும் எங்களுக்கு எதிரி அல்ல என்கிற ரீதியிலான அந்த அறிவிப்பு செய்தியை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நேரத்துல அந்த பஹ்ரைன் நாடும், கர்த்தார் நாட்டில் அருகில் இருக்கக்கூடிய பஹ்ரைன் மிகச்சிறிய ஒரு தீவு நாடாக இருக்கக்கூடிய நிலையில அந்த நாடும் தற்போது தங்களுடைய எதிர்வினை ஆற்றி இருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது தங்கள் நாட்டின் மீது இருக்கக்கூடிய அந்த 2 விமான படைத்தளங்கள், அமெரிக்காவிற்கு சொந்தமான 2 படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடக்கலாம் அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த அறிவிப்பின்படி பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சம் புக வேண்டும். அதே போல வாகனங்கள்ல பயணிக்கக்கூடியவர்கள் நெடுஞ்சாலைகள்ல ஓரமாக நிறுத்தி அவசர ஊர்திகளுக்கு உடனடியாக வழிவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அந்த அறிவுறுத்தல்களை தங்களது பொதுமக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இப்போதைய நிலைப்படி ஒரு 8 மணி வாக்குல இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு 8 மணி முதல் ஒரு 9 மணி வரை இரவு நேரத்துல இருக்கிறது. பொதுமக்கள் அதிக அளவுல வெளியே சென்று. செல்வா, இப்ப புதிதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலை மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அந்த பகுதியில் ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கு. சிரியாவில் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காஸ்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க நிலை மீது தான் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்ற ஒரு தகவல் கிடைத்திருப்பதாகவும், அதன் காரணமாக அந்த பகுதியில், அதாவது ஈரான் மட்டுமில்லை, ஈரான் சார்பு இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த தாக்குதலில் ஈடுபடக்கூடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக காஸ்ரக் அப்படின்ற இராணுவ நிலைகளை தற்போது அந்த உச்சகட்ட பாதுகாப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஈராக் மற்றும் கத்தார் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது அடுத்ததாக சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அடுத்ததாக நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியுடைய ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நினைக்கிறார். சார், இப்போ அடுத்ததாக புதிய தகவல் கிடைச்சிருக்கு. சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து சார். தேவா, தொடர்ச்சியான இந்த தாக்குதல்கள்ல இப்ப கத்தார் தான் அதிகமா, கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளம் அதை குறிவைத்து தான் நடத்திருக்காங்க. கத்தார்ல இருக்கக்கூடிய தோஹா, அதனுடைய தலைநகர் தோஹால இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ் தான் ஈரானுடைய டார்கெட்டா இருந்திருக்குது. 8-10 மிசைல்ஸ் அங்க அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா தெரியுது. அதுல அவங்க இன்டர்செப்ட் பண்ணிருக்கிறாங்க. பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக
இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இடையில ஈரானும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. கத்தார் ஒரு நட்பு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துவது எங்களுடைய நோக்கம் இல்ல, அமெரிக்க தளத்தை மட்டுமே குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய கத்தார்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள், நம்முடைய நாட்டை சார்ந்த அத்தனை பேருமே ஒரு சேஃபா தான் இருக்கிறாங்க. அங்க பொதுமக்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான பெரிய பாதிப்பும் ஏற்படல. ஆனால் ஒரு பதற்றம் இருக்கு, ஒரு கவலை இருக்கு. எல்லோரையும் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தூதரகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கூடிய அறிவிப்புலையும் வீட்டுக்குள்ளாகவே இருக்கணும், அதாவது அவங்கள அலுவலகமோ அல்லது வீடோ எங்க இருந்தாலும் அவங்கள பாதுகாப்பாக இருங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய கத்தார் நாட்டினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கிறத மட்டும் கொடுத்துருக்குறாங்க. சில மால் மாதிரியான இடங்கள்ல, சென்ட்ரல் தோஹால தான் பெரிய அளவுக்கு இதனுடைய இந்த அட்டாக்ஸோடைய பாதிப்புகளை நேரடியா பார்த்திருக்கிறாங்க. பாதிப்புகளாக இல்லை, ஆனால் நேரடியாக பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அங்கேயும் எந்த விதமான சேதாரங்களும் பெரிய அளவுக்கு ஏற்படல. ஆனால் மக்கள் இப்போ அங்க இருக்கக்கூடிய மால் உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் பொதுமக்கள் புழங்கும் இடங்கள்ல அவங்க ஒரு பதற்றத்தின் காரணமா அலறி அடித்து ஓடக்கூடிய அந்த சூழலையும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வான்வழி அந்த பகுதி, அந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையுமே தங்களுடைய வான்வழியை மொத்தமாக அவங்க மூடி இருக்கிறாங்க. அப்போ விமான போக்குவரத்து என்பது முற்றிலுமாக அங்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. வான்வெளியில போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த பகுதியாக போகக்கூடிய பல்வேறு விமானங்கள், வெவ்வேறு நாடுகளுக்கு போக வேண்டிய விமானங்கள்லாம் திருப்பி அனுப்பக்கூடிய அந்த சூழலும் இருக்குது. அதனால கிட்டத்தட்ட நீங்க ஒரு இதோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் எந்த ப்ரொவோகேஷனும் இல்லாம ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. அந்த திடீர் தாக்குதல்னால அந்த வான் பகுதியில மிகப்பெரிய அளவுக்கு பதற்றம் உண்டாகி அப்போது பல விமானங்கள் வெவ்வேறு மார்க்கமாக திருப்பிவிடப்பட்டன. சில விமானங்கள் அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு போக முடியாம வர வேண்டியது இருந்தது. அப்படியான ஒரு சூழல் தான் இப்போதும் நிலவுது. இப்போ அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிறகு அந்த பகுதி முழுமையாக ஒரு பதற்றத்துக்கான ஒரு பகுதியாக மாறிட்டதுனால இப்போது மற்ற நாடுகள் முன்கூட்டியே இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவும் எதிர் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த வான்வழி அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய விமானங்கள், நான் குறிப்பிட்டது போல சமீபத்தில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். நிறைய விமானங்கள் கத்தார் ஏர்பேஸ் தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டதுனால ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது தோஹா பவுண்ட் பிளைட்ஸ் எல்லாம் கொச்சியிலிருந்து தோஹா போக வேண்டியது, அதே போல கொச்சி டு மஸ்கட் போக வேண்டியது. இந்த விமானங்கள் மீண்டும் அவங்க எங்க புறப்பட்டாங்களோ அங்கேயே திரும்பக்கூடியதை பாக்குறோம். கண்ணூர்ல இருந்து, குறிப்பா கேரள மாநிலம் கண்ணூர், கொச்சி இந்த இடங்கள்ல இருந்து கத்தாருக்கு செல்லக்கூடிய அந்த விமானங்கள் எல்லாம் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. ஏர் இந்தியா விமானம் திருப்பப்படுறதை பாக்குறோம். அதே போல மற்ற விமானங்களும், குறிப்பா வளைகுடா நாடுகள்ல பலரும் கேரளால இருந்து பணியாற்றக்கூடிய சூழல்ல அங்கிருந்து தினந்தோறும் செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாமே திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. அங்க ப்ரிகாஷன்ஸ்க்காக தான் எடுக்கிறாங்க. மற்றபடி இந்த குழுவோ அல்லது பயணிகளோ பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதே நேரத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க, we regret the inconvenience due to circumstances beyond our control and request guests to update their கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபார் ரியல் டைம் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு விமான நிறுவனத்தினுடைய செய்தியாகவும் இதுதான் இருக்கு தேவா. ஏன்னா அந்த இண்டிகோவும் அதே போல ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க. இண்டிகோ விமானத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டிராவல் அட்வைசரி கொடுத்துருக்காங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்காக. அதுல in view of evolving situation in the Middle East, some of our flights may experience delays or diversions. இது நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான். இந்த வான்வழி தாக்குதலை ஈரான் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விமானங்கள்லாம் திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கு. These adjustments are being made to ensure operations remain within safe and compliant airspace அப்படிங்கறது தான் அவங்க குறிப்பிடுறாங்க. இது இண்டிகோ விமானமும் அதே போல திருப்பி அனுப்பக்கூடியதை பாக்குறோம். ஏர் இந்தியா மொத்தமா நிச்சயமா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல விமானங்கள் திரும்பக்கூடியதா தான் இருக்கும். நம்ம இந்த மோதல், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான மோதல் அப்படிங்கிறது அமெரிக்கா வந்த பிறகு எஸ்கலேட் ஆயிருக்குது. இந்த எஸ்கலேஷன் நிச்சயமா எல்லா நாடுகளையும் பாதிக்கும் அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறோம். என்னன்னா பொருளாதார ரீதியாக பல பாதிப்புகளை உண்டாக்கும். ஒண்ணு, கச்சா எண்ணெயினுடைய விலை உயரும். அதே போல இந்த பாதுகாப்பு, வான்வெளி, விண்வெளி, அந்தந்த வான் பகுதிகளை அந்தந்த நாடுகள் மூடும் போது, அவங்களுடைய ஏர்பேஸ் எல்லாம் மூடும் போது நிச்சயமா இதனால
விமானங்களுடைய செல்லக்கூடிய தூரம் அதிகரிக்கும், இல்லைன்னா பயணங்கள் கேன்சல் ஆகும். அப்படி பல்வேறு சிக்கல்கள் வரக்கூடியதா இருக்கும். தற்போதைய நிலைமையில பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கறத கத்தார்ல இருக்கக்கூடிய அவங்க அந்த அரசு நிர்வாகம் சொல்லுது. ஆனால் இந்த ஆக்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டா தொடரும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய செய்தியாக இருந்துச்சு. ஸோ ஈரான் வந்து இப்போ கத்தார் மேல இந்த மிசைல் லான்ச் பண்ணது மட்டும் இல்ல, மற்ற நாடுகளுக்கும் இது என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது சமீபத்தில் வரக்கூடிய செய்தி பார்க்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கன்வீன்ஸ் சிச்சுவேஷன் ரூம் மீட்டிங் as Iran claims attack on US base in Qatar. இந்த கத்தார்ல நடத்தப்பட்ட அமெரிக்க தளத்தின் மீதான தாக்குதல், ஈரானால தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு உடனடியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அங்க வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ரூம் சொல்லுவாங்க, அந்த சூழ்நிலை அறை, அதுல இப்போ ஒரு மீட்டிங்கை கால்ஃபர் பண்ணியிருக்காரு. வழக்கமாக இந்த தாக்குதலுக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாக ஈரான்ல இருக்கக்கூடிய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாகவும் இப்படி சிச்சுவேஷன் ரூம்ல தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. அங்கிருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. இப்ப அமெரிக்காவுடைய எதிர் தாக்குதல் அல்லது அமெரிக்காவுடைய எதிர் நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படிங்கறதும் இப்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனாலதான் மத்திய கிழக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இப்போ ஒரு பதற்றம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும், கவலை இருக்குது நிச்சயமா. ஆனால் மக்களுக்கு பெரிய பாதிப்புகள், பொதுமக்களுக்கு இதுவரைக்கும் எந்த பாதிப்புகளும் ஏற்படல. கத்தார்ல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் ஈரான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே போல இன்னொரு முக்கியமா ஒரு பெரிய அளவுக்கான சத்தம் கேட்டிருக்குது. அதையெல்லாம் அவங்க அங்க இருக்கவங்க உணர்ந்துருக்கிறாங்க. முக்கியமா யுஎஸ் பேஸ் இன் கத்தார்ல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஃபயர் வர்றது பாக்குறோம். முழுமையான அந்த சேதம் என்ன அப்படிங்கறதுலாம் இனிமேதான் தெரிய வரும். ஆனால் உடனடியா அமெரிக்க அதிபர் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அப்படிங்கறதுல இருந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு தீவிரத்தன்மையை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. தேவா, தற்போது கத்தாரில் இருக்கக்கூடிய ராணுவ அமெரிக்க நிலைகள் மீது தற்போது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏற்கனவே B-2 பாம்பரை பயன்படுத்தி ஈரானில் இருக்கக்கூடிய 3 அணு உலைகளை அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த தாக்குதல் என்பது மேலும் பதற்றத்தை கூட்டியிருக்கிறது. கத்தாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் கூட இது ஒரு துல்லிய தாக்குதல். அமெரிக்க நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலையில் சகோதரத்துவ நாடாக கருதப்படக்கூடிய கத்தார் நாட்டின் மீதோ அல்லது மக்கள் மீதோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த தாக்குதல் தொடுக்கப்படவில்லை என்றும் ஈரான் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. இஸ்ரேல் தங்கள் மீது தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக ஏற்கனவே ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி கூறிய நிலையில் அமெரிக்காவும் இந்த தாக்குதலில் களமிறங்கியிருந்தது மேலும் பதற்றத்தை கூட்டியிருந்தது. இப்போது மீண்டும் அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. உடனடியாக அமெரிக்கா அதற்கு பதில் ஆற்றுமா எதிர்வினை ஆற்றுமா என்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிய வரும். ஆனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஹமாஸ் குழுவை தாக்கிய பிறகும் இன்னொரு பக்கம் ஈரான் உக்ரைன் போர் என்பது ரஷ்யா உக்ரைன் போரின் போதும் இந்த 2 தாக்குதல் என்பதும் தனித்தனி போர்களாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த போர் என்பது தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் நீண்டு கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் பல தருணங்களில் ஈரானை தாக்கியிருந்தாலும் கூட அது ஒரு துண்டிக்கப்பட்ட போராக அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டிருந்தது. தற்போது நீட்சியான போராக இது மாறியிருக்கிறது. புதிய நாடுகள் இந்த போர்களில் பங்காற்ற ஆரம்பித்திருக்கின்றன. அமெரிக்காவுடைய பங்களிப்புக்கு பிறகு ரஷ்யா பகிரங்கமாக ஈரானுக்கு தற்போது தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் வடகொரியா அதிபரும் கிம் ஜாங் உன்னும் தன்னுடைய ஆதரவை ஈரானுக்கு தெரிவித்திருக்கிறார். இது போன்ற பல நாடுகள் இந்த போர்களில் வெளிப்படையான நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தானின் போர்களின் போது இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் என்ற வலியுறுத்தல் மட்டுமே இருந்த நிலையில் இந்த மத்திய கிழக்கில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேல் ஈரானுக்கிடையே நடைபெற்ற போரில் அமெரிக்கா பகிரங்கமாக களமிறங்கியிருப்பதும் தற்போது ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருப்பதும் இந்த போர்களுக்கு பின்னால் நாடுகள் அணிவகுக்கக்கூடிய போக்கை பார்க்க முடிகிறது. சார், இப்போ அந்த மத்திய கிழக்கில் ரஷ்யாவுடைய ஆதரவுக்கு பிறகு ஈரானுடைய தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா, இல்ல அமெரிக்காவுடைய தலையீடு இந்த போரை இன்னும் வேகப்படுத்திருக்குன்னு எடுத்துக்க முடியுமா சார்? இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனி ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. அவருடைய லெப்டினன்ட்ஸும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. எப்போது எப்படி எவ்வளவு தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதை எங்களுடைய ராணுவம் முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க.
அப்ப முழுமையா ராணுவத்திற்கு நாங்கள் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோம், திருப்பி அளிப்போம் அப்படிங்கிறது தான் ஈரான் சொன்னது. பதில் தாக்குதல் இருக்குங்கிறது தான் ஈரானுடைய பதிலாக இருந்தது. தி கேம் இஸ் நாட் எட் ஓவர் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஒன்லைனரா நம்ம பார்த்தது. அப்ப அவங்க திரும்ப வந்து தாக்குதலுக்கு தயாராகி தான் இருந்திருக்காங்க. அந்த தாக்குதலை உடனே நடத்திருக்காங்க. நீங்க அமெரிக்காவுடைய 3 ஈரான்ல இருக்கக்கூடிய 3 அணு ஆயுத நிலையங்கள் மீது, அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்திய அமெரிக்கா, தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் மீது பதில் தாக்குதலை ஈரான் நடத்திச்சு. அப்ப அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை கொடுத்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிகாரப்பூர்வமாக பேசியிருந்தார். அவர் சொன்னது சார், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். தற்போது அப்துல் ரஷீத் கத்தார் வாழ் தமிழர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? தற்போது அங்க எது மாதிரியான சூழ்நிலை இருக்கு? நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா? அங்க தாக்குதல் உங்களால பார்க்க முடிஞ்சதா சார்? என் பேர் அப்துல் ரஷீத். சொல்லுங்க சார். சார் நீங்க தொடர்ந்து பேசுங்க. கேக்குது, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, நேரலையில போயிட்டு இருக்கீங்க. எங்க இருக்கீங்க? அந்த தாக்குதலை உங்களால பார்க்க முடிஞ்சதா? நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா? வணக்கம் சார், என் பேர் அப்துல் ரஷீது. நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி. சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க கத்தார்ல வந்து தோகாவில் இருக்கேன், தோகாவில் இருக்கோம். இந்த இது வந்து நாங்க எல்லாம் டியூட்டி முடிச்சு வந்து வீட்டுல இருக்கும்போது ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு. நாங்க எல்லாம் வெளியில வந்து பார்த்தோம், அந்த மேல வந்து நெருப்பு இதா இருந்துச்சு. சரிங்க, நீங்க எல்லாம் பதட்டப்பட்டு பார்த்தோம், ஒரே மேல வந்து வான்வெளி சண்டை மாதிரி தெரிஞ்சது. நாங்க எல்லாம் சேஃபா இருக்கோம், இங்க எல்லாம் பாதுகாப்பாவே இருக்கோம் கத்தர்ல. எவ்வளவு பேர் இருக்கீங்க சார்? நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க? அவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பா இருக்காங்களா? இந்திய தூதரத்திலிருந்து ஒரு அறிவுறுத்தல் ஏதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்ததா? ஆமா, ஏற்கனவே வந்து கத்தாருடைய வான்வெளி வந்து பிளைட்லாம் கேன்சல் பண்ணதா தகவல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தகவல் வந்து, அந்த தகவல் வந்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி அந்த அந்த விபத்து வந்து நம்ம பார்த்தோம். நேரா வெளியில வந்து பார்த்தோம், அந்த அடிக்கிறது இது பண்றது எல்லாமே நான் நேரிலே பார்த்தோம். இப்ப இன்னும் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்றத எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா சார்? இல்ல அந்த மாதிரி ஒன்றும் நமக்கு எச்சரிக்கை இது தெரியல. நம்ம யதார்த்தமா வந்து அந்த சவுண்டு கேட்டு வெளியில வந்து பார்த்ததுதான். சவுண்டு கேட்டு வந்து பார்த்ததுல வந்து அந்த இது தெரிஞ்சிச்சு சார். நாங்க எல்லாம் சேஃபா இருக்கோம், இங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, எல்லாமே பத்திரமா இருக்கோம். இப்ப அலுவலகம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போற நேரமா இப்ப? ஆமா சார், நான் வீட்டுக்கு போயிட்டேன் கரெக்டா. இங்க உள்ள டயத்துக்கு ஒரு 8 மணி, நைட் 8 மணி இருக்கும். இங்க ஊர்ல ஒரு 10:30 மணி, இந்தியா டயத்துக்கு 10:30 மணி இருக்கும். ஆமா ஆமா. இப்ப அப்ப இங்க வந்து கரெக்டா 8 மணி, கத்தர் மணிக்கு வந்து 8 மணி. நீங்க இருந்த இடத்துக்கும் அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க வான்ல தான் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பயங்கரமா இருந்தது? ஆமா சார், அந்த லைவ் வந்து அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, நல்லா சுருந்த ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்டது. அந்த நேருக்கு நேரா ஒரு இதை அடிக்கிறத நானே பார்த்தேன், வெளியில நின்று பார்த்தேன். அங்க இருந்து வந்ததையும் இங்க இருந்து அடிச்சதையும். சரி, இப்ப அங்க கத்தார் மறுபடியும் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசு கிட்ட இருந்து ஏதாவது சமிக்கை வந்திருக்கா உங்களுக்கு? அரசு வந்து எல்லாரையும் பாதுகாப்பா இருக்க சொல்லி எல்லாருமே இப்ப அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இங்க ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. கத்தரை பொறுத்தளவு நாங்க சேஃப்டியா இருக்கோம். நாங்க ஒரு 10 வருஷமா இருக்கு, நல்ல நாடு, எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழர்களுக்கு பாதுகாப்பான நாடு தான், எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க சேஃப்டியா இருக்கோம் சார். சரி, பாதுகாப்பாகவே இருங்க. இந்திய தூதரகம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவலுக்கு மிக்க நன்றி திரு அப்துல் ரஷீத். மத்திய கிழக்கு பகுதியில் விமானங்கள் ரத்து செய்யப்பட அல்லது திருப்பி அனுப்பப்பட வாய்ப்பு இருப்பதாக விமான நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முன்னறிவிப்பு இல்லாத இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பதாக விமர்சனங்கள் இருந்த நிலையில் கத்தாருக்கு ஏற்கனவே ஒரு முன்கூட்டிய தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க நிலைகளை குறிவைத்து மட்டுமே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. கத்தாருக்கு இது தொடர்பாக ஏற்கனவே ஈரான் தரப்பிலிருந்து தகவல் பரிமாறப்பட்டதாகவும், இது சகோதரத்துவ நாடாக இருக்கக்கூடிய கத்தாரின் மீது எந்த வகையான ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அணுகுமுறை கிடையாது, தொடர்ச்சியாக தங்களை தாக்கிய அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதல் என்பதுதான் ஈரானுடைய விளக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகேயன் நினைக்கிறார். சார், நீங்க தொடரலாம். தேவா, கிளாட்டன் நீங்க இணைப்புல இருக்கீங்களா? ஆட்டன் சேவியர் சார் இணைப்புல இருக்காரு.
கிளாட்சன், இப்போ இருக்கக்கூடிய சூழலை எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு ஈரான் வந்து கத்தார் மீது தாக்குதல் நடத்தி இருக்குது. ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க, நாங்க வந்து கத்தார்ல இருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்குவது எங்கள் நோக்கம் இல்ல, அவங்க எங்களுடைய நட்பு நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல கத்தார்ல இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸ் அமெரிக்க தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதா தெரியுது. இன்டர்செப்ட் பண்ணி அதை தடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல இப்போ வரக்கூடிய செய்திகள், வெள்ளை மாளிகையில டொனால்ட் ட்ரம்ப்பும் சிச்சுவேஷன் ரூம்ல இருந்து அடுத்து ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த சூழலை எப்படி பார்க்கலாம்? இது எஸ்கலேட் ஆயிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா கிளாட்சன்? இது என்னன்னா, இது ஒரு உச்சகட்டத்துக்காக போறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். 4 நாடுகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய 4 நாடுகள் அவர்களுடைய விமான தளங்களை மூடி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது கத்தாருக்கு முன்னாடி வந்தது அப்படிங்கிறதா முதல்ல வாய்ப்புதான் ஆச்சரியமே தவிர, இது பஹ்ரைனா இருக்கலாம், மற்ற நாடுகளா இருக்கலாம், இவங்க எல்லாருமே வந்து ஏர் ஸ்பேஸை நேற்றே வந்து தயார் இருந்து மூடிட்டாங்க ஏர் ஸ்பேஸ். இப்போ இதனால என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து முதல் கட்ட நடவடிக்கை அதை எடுத்திருக்காங்க. இரண்டாவது, ஏன் கத்தார் அப்படின்னு பார்த்தா, கத்தார் பகுதியில இருந்து தான் அந்த டீகாய் மிசைல்ஸ் வந்து ஃபயர் பண்ணதா சொல்றாங்க. அதாவது மறைமுக திசை திருப்பி இது ஏவுகணைகளை வந்து மாற்றி விட்டதாக அங்கிருந்து திசை திருப்பிகளை வந்து அடிச்சு, அதுக்கப்புறம் அந்த திசை திருப்பிகள் மேல கவனம் இருக்கும் போதுதான் அங்க வந்து 3 இடங்கள்ல வந்து அமெரிக்கா வந்து மிசைல்ஸ் வந்து செலுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ முதலாவது நட்பு நாடா இருந்தாலுமே அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்ததுக்காக அவர்களுடைய விமான நிலையங்களையும் சரி மற்ற அந்த ஏர்பேஸஸை தாக்குறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. கத்தார் தான் இதை பார்க்கணும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். கத்தாரே வந்து இதை எதிர்பார்க்கல, ஒரு வகையில் எதிர்பார்க்கலன்னு சொல்லணும். கத்தார் வந்து மிகவும் அமைதியான ஒரு நாடு. இது வரைக்கும் அங்க பதுங்கு குழிகளோ அல்லது பங்கர்ஸோ ட்ரென்ச்சஸோ இந்த மாதிரி இருக்காது கத்தார்ல. இது இல்லாத ஒரு சூழ்நிலை. கத்தார் வந்து எல்லாருக்குமே நட்பு நாடு. பேச்சுவார்த்தைகள்னா கூட கத்தார்ல இருந்து பேச்சுவார்த்தைகள் நிறைய நடக்கும். ஊடகவியாளர்கள் தான் தாராளமா போய் வரக்கூடிய ஒரு நாடா தான் இருந்திருக்கு வரைக்கும் கத்தார். ஆனா கத்தார்ல ஒரு செய்தி இருக்கு கிளாட்சன். இப்போ வந்து அதிகாரப்பூர்வமா கத்தாருடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர், அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் மஜித் அல் அன்சாரின்றவருடைய தகவல் பாக்குறோம். இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதா கத்தார் சொல்லுது. அதே போல flagrant violation of the sovereignty of the state of Qatar அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஏர்ஸ்பேஸ் இன்டர்நேஷனல் லா அண்ட் யுனைடெட் நேஷன் சார்ட்டர்லாம் சொல்லிட்டு கத்தார் ரிசர்வ்ஸ் ரைட் டு ரெஸ்பாண்ட் அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த டிஃபென்ஸ் எடுத்திருக்கிறோம், அவங்க அட்டாக்கை தடுத்திருக்கிறோம், ஈரானியோட மிசைல்ஸை தடுத்திருக்கோங்கிறதுலாம் கத்தார் சொல்லக்கூடிய அம்சங்களா இருக்கு. ஸோ கத்தார் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரீஸ் டு வார்ன் அகேன்ஸ்ட் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் எஸ்கலேஷன் இன் தி ரீஜன். இதெல்லாம் இருக்கிறப்போ தான் இந்த தகவல் வருது. ஸோ இதெல்லாம் இது அவருடைய கருத்தாவும் இருக்கு. So and the base had been evacuated earlier following established security and precautionary measures given the tensions in the region. We confirm that no injuries or human casualties resulted from the attack. அப்படிங்கிறது கத்தாருடைய அதிகாரப்பூர்வமா கத்தார் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ்பர்சன் மஜீத்தோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. இப்போ இதை படிச்சுட்டு இருக்கும்போது 2 விஷயங்கள் நல்லா தெளிவா தெரியுது. ஒண்ணு, இவர்களுக்கு வந்து தயாரிப்பு நிலையில இருந்திருக்கிறாங்க, அந்த 4-1 தயாரிப்பு நிலையில இருந்திருக்காங்க ஒண்ணு. இரண்டாவது, ஈரான் வந்து இவர்களை அச்சுறுத்தும் வகையில எங்க நாட்டுடைய இறையாண்மையை வந்து அமெரிக்கா வந்து அடிக்கும்போது எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் சொல்றது வந்து நாங்களும் எங்களுடைய பாணியில நாங்க எங்க பதிலீட்டை காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மிடில் ஈஸ்டே வந்து பல்வேறு சின்ன சின்ன குழுக்களா பிரிந்து நிக்கிற ஒரு நிலையில இவர்கள் சேர்ந்து வந்தாதான் ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா இது ரொம்ப அபாயகரமான ஒரு நிலைமைக்கு போகுன்றது என்னுடைய கருத்தா இருக்கு. கிளாட்சன், நீங்க இணைப்புல இருங்க. நிரஞ்சன் அங்க கத்தார் வாழ் தமிழர் இணைப்புல இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கங்க. பாதுகாப்பா இருப்பீங்க நம்புறேன். எப்படி இருக்கீங்க? எந்த பகுதியில் இருக்கீங்க? நீங்க நேரடியா இந்த தாக்குதல் இது ஏதாவது பார்க்க முடிஞ்சுதா? என்ன சூழல்? ஆக்சுவலா நாங்க வந்து சிட்டி மெயின் தோஹா சிட்டியில இருக்கிறோம். ஆக்சுவலா நாங்க ஒரு 8 o'clock அப்படி நாங்க
சிட்டி சென்டர் ஏரியாவில் இருக்கும்போது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஹார்ன் வந்தது, சீக்கிரமா வாங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் வெளியே வரும்போது பார்த்தா இந்த மிசைல்ஸ், ஆன்டி மிசைல்ஸும் மேலே போகிறத பார்த்தேன் நான் டைரக்டா. கரெக்டாக டைமுக்கு ஒரு 8 மணிக்கு மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து இருந்துச்சு. எந்த கேஷுவாலிட்டியும் இல்ல அப்படின்னு தான் சொல்றீங்க. பாதுகாப்பான இடம் தான் இருக்கு. நாங்க ஆமா ஆமா, எந்த இதுவும் இல்ல. இப்போதைக்கு கவர்மெண்ட்டும் அதான் அனௌன்ஸ் பண்ணிருக்கு, எந்த இதுவும் இல்ல அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இப்போ கொஞ்சம் காமா. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அப்படி ஏதாவது கொடுத்திருக்காங்களா? என்ன மாதிரியான வந்து அட்வைசரி? ஆக்சுவலா பொதுமக்களுக்குன்னு சொல்லி எச்சரிக்கை எதுவும் முன்னாடி எதுவும் சொல்லல. பட் ஆனா மத்தியானத்துல ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி எங்களுக்கு ஒரு மெசேஜ் தெரிஞ்சது, இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு வந்து அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் இருக்கு. அதனால யூஎஸ் எம்பசி எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் எம்பசிக்கு சொன்ன மாதிரி நான் மெசேஜ் பார்த்துருந்தேன். சரி சரி. பட் டைரக்டா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பாக்குறது அந்த மேல. இப்ப அங்க நம்முடைய மக்கள் எப்படி இருக்காங்க? அவங்கள்ட்ட பதட்டம் எதுவும் இல்லாம இருக்காங்களா? எல்லாருமே பதட்டமா தான் இருக்கிறாங்க. எல்லாருமே நாங்க எல்லாருமே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். எல்லா அபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே கீழே இறங்கி எல்லாருமே அவங்கவுங்க தேவையான பொருட்களை எடுத்துட்டு கீழே தான் நிக்கிறாங்க எல்லாருமே. ஒரு சின்ன இப்போ நம்ம வந்து இண்டோர்ஸ்ல இருங்கன்ற மாதிரி தான் அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா உள்ள இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கா? எல்லாம் வெளியில வந்து தான் நிக்கிறாங்களா? அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? சுத்து மாதிரி பில்டிங் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஏன் பில்டிங்குள்ள இருக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சில பேர் வந்து எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேர் வந்து அங்கங்க அப்படி அப்படியே அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு, பேசிக் திங்ஸ் இருக்கும் இல்லையா, பாஸ்போர்ட் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படி வெளியே வந்து நிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் எவ்வளவு வருஷமா நீங்க இருக்கீங்க? நான் ஒரு 15 இயர்ஸா இருக்கிறேன் சார். நாங்க முதல் முறை சூழல் அங்க சந்திக்கிறீங்க இல்லையா? இல்ல இது முதல் முறையா இப்படியான ஒரு சூழல் அங்க சந்திக்கிறீங்களான்ற இந்த பதட்டம்? ஆமா ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த நான் வந்து 15 இயர்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு இஷ்யூ. இது வந்து ஒரு சேஃபான பிளேஸா இருக்குது. இப்போ அப்படிதான் இருக்குது. ஒரு சின்ன பதட்டம், அவ்வளவுதான். அவங்க வந்து அது வந்து சிட்டி விட்டு அவுட்டர்ல தான் இந்த ஏர்பேஸ் இருக்குது, யூஎஸ் பேஸ். இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாண்டி தான் இருக்கும் அது. எவ்வளவு தமிழ் மக்கள் இப்ப கத்தார்ல இருக்காங்க? இந்தியர்கள் எவ்வளவு இருக்காங்க சார்? உங்களுக்கு எதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 7 lakhsல இருந்து 8 lakhs வரைக்கும் இருப்பாங்க சார் இப்போ மொத்த இந்தியர்கள். ஓகே. இங்க தமிழ் மக்களும் நிறைய எண்ணிக்கையில தான் இருப்பாங்க. நமக்கு எம்பசில இருந்து ஏதாவது தகவல் சொல்லப்பட்டிருக்கா? எம்பசில இருந்து இது வரைக்கும் எதுவும் மெசேஜ் வரல. அவங்க எம்பசில வந்து கான்டாக்ட்ல இல்ல கொடுத்தாங்க. ஆமா ஆமா, அதாவது எம்பசில என்ன சொன்னாங்க, ட்விட்டர் பக்கத்தை பார்த்து சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா. சோ இப்பதான் மெசேஜஸ் வருது எல்லா சர்க்கிள்ல இருந்து, எல்லா ஏரியால இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோஸ்ல இருந்து எல்லாரும் அனுப்புறாங்க. பிள்ளைகள் எல்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களும் கீழே இறங்கி வந்துட்டாங்களா? அப்போ வீட்ல இருந்து எல்லாருமே எல்லாருமே கீழே தான் இருக்காங்க. எல்லாருமே அபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரமா காமா இருக்கு. ஓகே. நீங்க பாதுகாப்பா இருக்கு, எல்லாருமே சேஃப் தான். ஆமா ஆமா. இதுவரைக்கும் வந்திருக்க தகவல் எல்லாமே வந்து ஒன்னும் பாதிப்புகள் இல்ல, எந்த விதமான கேஷுவாலிட்டி இல்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே போல பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அச்சமும் கவலையும் இருக்கும். ஆனா பாதுகாப்பா இருங்க. நன்றி, இணைப்புல வந்து கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. இதுக்கடையில இந்தியன் எம்பசி கத்தாருடைய மெசேஜும் இருக்கு. அங்க இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ஆன்கோயிங் சிச்சுவேஷனால இந்தியன் கம்யூனிட்டி இன் கத்தார் இஸ் அர்ஜ் டு பி காஷியஸ் அண்ட் ரிமைன்ஸ் இன்டோர்ஸ் அப்படிங்கறதுதான் எம்பசியோட தகவலா இருக்கு. நம்ம இந்தியன் எம்பசி ப்ளீஸ் ரிமைன் காம் அண்ட் ஃபாலோ லோக்கல் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்ப நம்ம சமீபத்துல பேசிய நண்பர் அவரு அங்க இருக்கக்கூடிய பதட்ட சூழலை சொன்னாரு. கிளாட் இந்த மாதிரி சூழல்ல இப்போ மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் கூடவே வர்றதாகத்தான் இருக்கு. என்னதான் நீங்க வந்து அமைதியா இருங்கன்னு சொன்னாலும் ஒரு சிலரு அபார்ட்மெண்ட்ஸ்ல யாரும் இருக்க முடியல, கீழே இறங்கி வந்து எல்லாரும் நிக்கிறாங்க அப்படின்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இவங்களுக்கு இந்த தகவல்கள் அல்லது இந்த சூழல் எப்படி போகும்னு நினைக்கிறேன்? அங்க இருக்கக்கூடிய எஸ்கலேஷனை எப்படி பார்க்க வேண்டியது? அதாவது இந்த தாக்குதல் எங்க நடந்தாலுமே ஒரு பீதியை கிளப்பக்கூடிய ஒரு சூழல தான் இருக்கு. ஆனா கத்தார் மாதிரி நாடுகள் வந்து எப்பவுமே ஒரு பேலன்ஸ் அண்ட் நெகோசியேட்டர் கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்லயே
பேலன்சிங் கண்ட்ரிஸ், நெகோசியேட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இவங்க வந்து ட்ராக் 2 டிப்ளமசியில ரொம்ப அதிகமாகவும் ட்ராக் 1 டிப்ளமசி சேனல்ஸ்ல ரொம்ப அதிகமா செயல்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ அரசாங்கங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்ல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நாடுகள்ல கத்தாரும் ஒன்று. அப்போ இந்த நாட்டுக்கு மேல ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல, மக்கள் நாட்டு மேல வச்சிருக்க நம்பிக்கையே வந்து அவநம்பிக்கையா மாறுது. ஏன்னா நாங்க வந்து தாக்குதலை வந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து ஒரு தாக்குதல் நடந்தாலே அது வந்து ஒரு துவக்கம் தான் தவிர அது ஒரு முடிவு கிடையாது. ஆக இது எஸ்கலேஷனுக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்கு. இப்போ உடனடியாக பேச்சுவார்த்தைக்குள்ளார வந்து அதை வந்து ஏதாவது சரி பண்ணா உண்டு. அடுத்த 24 மணி நேரங்கள் வந்து ரொம்ப குரூஷியலாகவும் கிரிட்டிக்கலாகவும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இது வந்து பதிலுக்கு பதில் 2 பேரும் சண்டை போட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிராந்தியத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஒண்ணுக்கு இன்னொன்று எதிரியமாயிடும். அப்போ அது வந்து யாருக்குமே பலன் இல்லாம போகும், பொதுமக்களுக்கு சொல்றேன். ஆனா அதே சமயத்துல இதை பார்த்துட்டு இருந்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் மாதிரி நாடுகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அமையுமே தவிர ஒரு டிஸ்அட்வான்டேஜா அமையாது. அப்போ முதல்ல வந்து அந்த மெஷர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஈரானுடைய மெஷர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அதாவது பொறுத்திருந்து தாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்றதா அந்த மெஷர் ரெஸ்பான்ஸ் சொல்றோம். அதை வந்து இவங்க செய்யாம நேரடியா இதை தாக்குதல் நடத்தி இருக்கிறத ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு முடிவுக்கு தான் கொண்டு செல்லணுங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ ரஷ்யாவோட இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? ரஷ்யா ஒரு மாதிரி இப்போ ஈரானுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. ஏமன் ஏற்கனவே நாங்களும் போர்ல இணைந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப இது அடுத்த கட்டத்துல இது எல்லாமே கூடுதலா ஈரானுக்கான ஒரு இந்த தாக்குதல், பதில் தாக்குதல் அப்படிங்கிறதுல ஒரு விரைவுபடுத்தப்பட்டதாக இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்குமா? கண்டிப்பா இது வந்து அணிசேருதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு சண்டையில, ஒரு போர்ல அணிதிரள்தல் அப்படின்னு ரொம்ப முக்கியம். இப்ப அணிதிரண்டு நிக்கிறாங்க. அணிதிரள்கள் இப்ப தெரியுது, அலையன்சஸ் வந்து கிளியரா மூவ் ஆகுது நமக்கு தெரியுது. இந்த பிளரி லைன்ஸ் அப்படின்னு வந்து இப்ப கொஞ்சம் தகர்த்து நிக்கிறாங்க. கொஞ்சம் இணைப்புல இருங்க கிளாட்சன். இப்ப டாக்டர் அனந்தராஜ் நம்மோட இணைந்திருக்காரு துபாயில இருந்து. அவரோட பேசிடலாம். அனந்தராஜ் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். துபாயில என்ன சூழல் இருக்கு? இப்போ விமானங்கள் நிறைய திருப்பி விடப்படுறதா தெரியுது. நீங்க தமிழ் சங்கங்கள்ல ரொம்ப ஆக்டிவா செயல்படக்கூடிய ஒருத்தர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு சார்? துபாயில இதுவரைக்கும் எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை வரல பொதுமக்களுக்கு. ஓகே, கடந்த ஒரு வாரமாவே வந்து எல்லாமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து விமானங்கள் எல்லாமே முற்றிலுமா துபாய்க்கு வர்றதும் துபாயில இருந்து போறதும் முழுவதுமா நிறுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சராசரியா 2500 விமானங்களுக்கு மேல இங்க இருந்து போய் வர்ற விமானங்கள், 3 லட்சம் மக்களுக்கு மேல இங்க டெய்லி வந்துட்டு போறவங்க. ஸோ இந்த விமானங்கள் நிறுத்தினதுனால இது வந்து நாளை மறுநாள் உலக அளவில் கொஞ்சம் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஓகே, கத்தார்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், அங்க இருக்கக்கூடிய அசோசியேஷன், நம்ம தமிழ் சங்கம் உள்ளிட்டவங்கள்ட்ட பேச முடிஞ்சா எப்படி இருக்காங்க? வேறு நாடுகள்ல இந்த தாக்குதல் இருக்கா? சிரியால தாக்குதல் நடந்ததாகவும் தகவல் வந்தது. இப்ப கத்தார்ல வந்து பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. யாருக்கும் ஒன்றும் இது இல்லை. எல்லாரும் ஒரு பதட்டமா தான் இருக்கு, பதட்டமானதான் பேசிட்டு இருக்காங்களே. இது வரைக்கும் எந்த ஒரு சேதாரம் எதுவுமே இல்லை பொதுமக்களுக்கு. இவங்க வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. கத்தாருடைய ஸ்போக்ஸ்பர்சனும் அதை சொல்லியிருக்காரு, எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, மக்கள் வந்து பாதுகாப்பா தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க அங்க இருந்து. இது வரைக்கும் எந்த ஒரு பொதுமக்களை பாதிப்பு வர்ற மாதிரி எந்த ஒரு தாக்குதலும் இல்லை. இது வந்து அவங்க ஒன்லி அமெரிக்கா அந்த ராணுவ தளத்துல மட்டும்தான் பண்ணதுனால வந்து இது வந்து பொதுமக்கள் நிறைய பேருக்கு நியூஸை பார்த்தா தெரிஞ்சிருக்காங்க. நன்றி டாக்டர் அனந்தராஜ். நன்றி செல்வன். நன்றி கிளாட்சன். இப்போ வந்து நம்ம நிறைவா என்ன சூழல் இருக்குது? இப்ப அணி சேர்க்கை பற்றி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். நாடுகள் அணி சேர்க்கை, அதே போல இவங்க ஏற்கனவே கடல் மார்க்கத்தை தடை செய்வோம்னு ஈரான் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில ஒரு பெரிய சிக்கல் உண்டாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, இந்த நீரிணை மூடப்பட்டுச்சுன்னா. இப்ப அந்த சூழல்களும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமா? சீனா இதுல என்ன நிலைப்பாட்டை எடுப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து சீனாட்ட அப்படி ஒரு டிமாண்டையும் வச்சாங்க, நீங்க வந்து ஈரானுக்கு
அழுத்தம் கொடுத்து அவங்கள இந்த கடல் பார்க்க தடையை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி அமெரிக்கா போய் சீனா கிட்ட பேசுறதுங்கிறது ஆயிப்போச்சு. என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, ஏற்கனவே சீனா வந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி அமெரிக்காவை கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த கடல் மார்க்கமான இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை இவங்க மூடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, இது ஏமனும் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற போது ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்கு. சுயஸ் கால்வாய் பக்கத்துலயும் பிரச்சனை இருக்கு, இவங்க ஈரான் பக்கத்துல இருக்கக்கூடிய கடல் பகுதியிலும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அப்போ ஒண்ணு என்ன ஈரான் எதிர்பார்க்கல அப்படின்னா, இவர்கள் கடல் மார்க்கத்தில இருந்து வந்து ஈரானை தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கறத ஈரான் பெருசா எதிர்பார்க்கல. அது ஒண்ணு. அந்த ஈரான் கடல் பகுதியிலிருந்து தாக்குதல் நடந்ததுனால இந்த கடலையே நம்ம மூடிட்டோம்னா இப்போதைக்கு தற்காலிகமா வந்து பல்வேறு பாதிப்புகளை உடனடியா நம்ம அதை கொண்டு வரலாம். அது ரத்தம் இல்லாம நடக்கலாம், அது சத்தம் இல்லாம நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து எதிர்பார்த்து அந்த கடல் எல்லைகளை வந்து மூடுறது, அந்த அந்த ஷிப்பிங் யார்டையும் வந்து மூடுறதுக்கான முடிவு பண்ணியிருக்காங்க. ஏமன் உள்ள வர்றது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஏன்னா ஏமனுக்கு வந்து மிக ஹூத்திக்கு வந்து ஒரு வலது கையா இருந்து அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தது ஈரான். அப்போ அவங்க சேர்றதுங்கிறது ஒரு எந்த விதமான சர்ப்ரைஸுமே இல்லை, ஆச்சரியத்துக்குரிய விஷயமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா நார்மலான கோர்ஸ். மற்ற நாடுகள் தான் இப்போ நம்ம யோசிக்கணும். இப்போ சைனாவா இருக்கட்டும், இந்த ரஷ்யாவா இருக்கட்டும், மற்ற டர்க்கியா இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகள் வந்து இணையும் போதுதான் எப்படி இது மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது வரைக்கும் ஈரான் வந்து என்ன பண்ணுவாங்க, நட்பு நாடுகள், இஸ்ரேலுக்கு நட்பு நாடுகள் மேல கண்டிப்பா இந்த குண்டுவீச்சு தாக்குதலை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நன்றி கிளாட்சன், இந்த நேரத்துல இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்வதற்கு. ஈரானுடைய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவை இப்போது ஆலோசனைக்கு தள்ளி இருக்கிறது. கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. 8 to 10 ஏவுகணைகள் வீசப்பட்டதாகவும் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. அதே போல கத்தாருடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர், அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரும் இதை உறுதி செய்திருக்கிறார். கண்டனத்தை கத்தார் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்துல பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அமைதியாக இருக்கணும், எந்த பதற்றமும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில அமெரிக்க வெள்ளை மாளிகையில ஒரு கூட்டம் இப்போது கூட்டப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இந்த அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ரூம்ல இப்போது இருக்கக்கூடிய சூழல் பற்றி ஆலோசனை நடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அமெரிக்கால இருந்து வரக்கூடிய செய்திகளை, வெள்ளை மாளிகையில நடக்கக்கூடிய இந்த ஆலோசனைக்கு பிறகு அமெரிக்காவுடைய எதிர் தாக்குதல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வரும். இந்த ரொம்ப ஒரு ஸ்மால் ரீகேப் பண்ணணும்னா, இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி எஸ்கலேட் ஆயிருக்குங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய அம்சம். பல விமானங்கள் தங்களுடைய சேவைகளை ரத்து செய்திருக்கின்றன அல்லது விமானங்களுடைய அந்த பாதைகளை மாற்றி இருக்கின்றன. குறிப்பா இந்த வளைகுடா நாடுகளுக்கு செல்லவிருந்த விமானங்கள் இங்கிருந்து சென்னையிலிருந்து, அதே போல கண்ணூர், கொச்சின் உள்ளிட்ட பல இடங்களிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு, கத்தாருக்கும் அதே போல துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கும் செல்லவிருந்த விமானங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியன் ஏர்லைன்ஸ், அதே போல கோ இண்டியோ, நிறைய இண்டிகோ உள்ளிட்ட விமான சேவைகள் தங்களுடைய அதிகாரப்பூர்வமாகவே இதை அறிவித்திருக்கின்றன. எனவே விமான சேவை பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே தங்களுடைய வான்வெளியை மூடி இருக்கின்றன. ஏன்னா இப்போ ஈரானுடைய தாக்குதல், அதுக்கு எதிர் தாக்குதலா அமெரிக்காவும் தன்னுடைய எதிர் தாக்குதலை தொடங்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போது முழுமையாக தங்களுடைய அந்த வான்வெளியை மூடி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வான்வெளி இந்த தாக்குதல் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுல ரொம்ப குறிப்பா நம்ம பார்க்கும்போது எல்லா இடங்களிலுமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பதற்றம் கத்தார்ல இருக்கு. அங்கிருந்து தமிழர்கள் நம்மோடு பேசக்கூடியவர்கள் பலரும் சொன்னது, எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை, ஆனாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியோர் உள்ளிட்ட அத்தனை பேருமே பாதுகாப்புக்காக கீழே இறங்கி வந்திருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக தங்களுடைய தேவைகள், பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு கீழே வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த செய்தியை தான் எல்லாருமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப இப்படியான ஒரு சூழல்ல
இதுவரை தோஹால இருக்கக்கூடிய கத்தார்ல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கோ தமிழர்களுக்கோ அல்லது வேறு யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் இந்திய தூதரகம் எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறது. கத்தார்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் எச்சரிக்கையோடு பாதுகாப்பாக இருங்கள் அப்படிங்கிற தூதரகத்தினுடைய அறிவுறுத்தலை பார்க்கிறோம். இதுதான் இப்போதைய சூழலாக இருக்கிறது. இதற்கு பிறகு அமெரிக்காவுடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்தும் நாம அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த மோதல், இந்த தாக்குதல் அல்லது இது போராக மாறுகிறதா, முழுநேர போராக மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழும். இப்போதைய நிலையில ஜூன் 13ஆம் தேதி எந்தவித ப்ரொவோகேஷனும் இல்லாம திடீரென இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு பிறகு ஈரான் இஸ்ரேலுக்கு எதிர் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. இதுக்கிடையில தான் சில தினங்களுக்கு முன்பதாக ஈரானுடைய அணு உலைகள் மீது 3 அணு உலைகள் மீது ஃபாதோ, நத்தான்ஸ், அதே போல மற்றொரு அணு உலையின் மீது தாக்குதலை நடத்தியது அமெரிக்கா. அந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக உடனடியாக இஸ்ரேல் மீது 30 ஏவுகணைகளை அனுப்பி தாக்கியது ஈரான். இந்த தாக்குதல் மூலமாக ஈரான் குறிப்பிட்டது அமைதி, நாங்கள் யாருக்கும் அடிபணிந்து செல்ல மாட்டோம் அப்படிங்கிற செய்தியை தான் சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். இது அமைதி ஏற்பட வேண்டும், இல்லை என்றால் ஈரான் பெரிய ஒரு துயரத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். ஆனால் ஈரான் அதை பற்றி எந்த கவலையும் கொள்ளப் போவதாக இல்லை என்ற அறிவிப்பை கொடுத்திருந்தது. அதனுடைய அதி உயர் தலைவர் கொமேனி பதில் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தார். இதற்கான விலையை அமெரிக்கா சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாங்க, எச்சரிக்கையை கொடுத்திருந்தது ஈரானுடைய அரசு. கூடவே அவர்கள் சொன்னது பதில் தாக்குதல் எப்போது என்பதை எங்களுடைய ராணுவம் முடிவு செய்யும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருந்தாங்க. எப்போது, எவ்வளவு நேரம், எங்கேயெல்லாம் தாக்குதல் நடத்த வேண்டும் என்கிற அத்தனை முடிவுகளும் ஈரான் ராணுவம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் அவர்கள் சொல்லியிருந்தது. கேம் இஸ் நாட் எட் ஓவர் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போது தொடர்ச்சியாக இந்த மோதல் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடாது என்பதுதான் பெருமளவு யுத்தம் வேண்டாம், அமைதியை விரும்பக்கூடிய அத்தனை பேருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது? இப்போது வெள்ளை மாளிகையில அந்த நடக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் ரூம்ல நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு பிறகு என்ன முடிவை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போகிறார் என்பதெல்லாம் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இப்போதைய நிலையில கத்தார், ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் தங்களுடைய வான்பரப்பை முழுவதுமாக மூடி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பதற்றம் அங்கே நிலவக்கூடியதாகத்தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம ஒவ்வொரு தாக்குதல்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.